கவுன்சிலரியா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கம்மாக்கால நின்று இருக்கீங்க. யோ இல்லையா? சரி தம்பி, நான் அப்புறம் பேசுறேன். யோ நீ யாரியா? நீ என்னைய பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினியா? ஐயா, நான் உங்க தெருல வசிக்கிறவங்க. உங்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன்னு கேக்குறீங்க. ஆனா எங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரையில இளவுக்கு இருந்தாலும் சரி, கல்யாணம் காட்சி இருந்தாலும் சரி, ஊர்ல என்ன பிரச்சனை சரி, நேரா 20 கார் 50 கார் ஊர்ல நேரம் கொண்டு வந்துறீங்க. கொண்டு வந்து ஓட்டு கேட்கறீங்கல்ல, அப்ப எங்களை கேட்டா ஊருக்குள்ள வரீங்க. ஓட்டு கேட்க மட்டும் தானா வரீங்கல்ல. இப்ப மக்கள் குறைய சொல்ல நீ தீர்க்கணும்ல. எங்க மக்கள் வந்து ரோடு போட்டு கேட்க வரீங்க, நீ எனக்கா ஓட்டு போடுன்னு கேட்டீங்களா? அப்படி கேட்க கூடாதுல்ல. இது ஜனநாயக நாடு. யாருக்குன்னா ஓட்டு போடுவாங்க, யாரும் நிப்பாங்க. மத்தியில் ஆடுற அரசு வந்து எழுத்துன்ற மக்களுக்கும் நிதி ஒதுக்குறாங்க, அந்த ஆளுங்கட்சிக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஒதுக்குதா இல்லையா? எல்லா மாநிலத்துக்கும் நிதி வருதா இல்லையா? அவங்க எங்களுக்கு எழுத்து நிற்கிறான்னு சொல்லி நிதி அனுப்பாம இருக்காங்களா? அனுப்புறாங்கல்ல. அப்ப அந்த காசை நீங்க வாங்கிட்டு ரோடு போட்டு தர மாட்டேன், எனக்கா ஓட்டு பண்ணி என்ன அர்த்தம்? அப்படி ஒவ்வொரு அரசாங்கம் நினைச்சதுன்னா பாதி பேருக்கு ரேஷன் பொருள் வாங்க முடியாது, பாதி பேர் பஸ்ல பயணிக்க முடியாது, பாதி பேர் அரசாங்க சலுகைகளை பெற முடியாது. அதெல்லாம் பெரிய குற்றங்கய்யா. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து இந்தியா தான் ஜனநாயக நாடு. அப்படி இருக்கையில எல்லாருடைய குறையை நீங்க தீர்க்கணும். அதுக்கு தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசாங்கம் நிதி அதுக்கு தான் ஒதுக்குறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. பல வருஷமா ஏரியாவில் பார்த்தா பல வருஷமா சாலை அமைக்காம இருக்கீங்க. இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது. எனக்கு தான் ஓட்டு போடணும், நாங்க தான் ஆளும் சொல்லக்கூடாது. நீங்க உங்களால 5 வருஷம் தொலைச்சியா, 10 வருஷம் 15 வருஷம் தொலைச்சியா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்பயே அந்த மாதிரி பேசுறீங்க. தம்பி, இப்பதான் என் மண்டையில ஏறிச்சு. இனிமே ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் சலுகை செய்யறேன். ரோட நான் கிளீன் பண்றேன், எல்லா சலுகையும் செஞ்சு கொடுக்குறேன் மக்களுக்கு. திருப்பி மக்கள் எனக்கே ஓட்டு போடுற சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். மக்களுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன். மக்களுக்கு நான் எதையுமே செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தம்பி நீங்க போங்க தம்பி, ஒரே மாசத்துல உங்க தெருவுக்கு ரோடு வரும் தம்பி. சரி, வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி.